கலைவிழாவில் கலைஞர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைத்தது உண்மை. ஆனால் இம்மன்றத்திலே மாதர்களுக்கு இடமில்லை என்ற கொள்கை மாற்றப்படவில்லையே. கலைக்கு பெண் ஆண் என்ற பேதம் கிடையாது. கலைஞரை புறக்கணித்தல் கலைக்கு அவமானம், குற்றம். தேர்ந்த கலைஞைக்கு இக்கலைமன்றத்தில் இடம் உண்டு என்று எண்ணி அவளை அழைத்து வந்தேன். மேலும் வந்திருக்கும் கலைராணி தன்னை ஒரு அஷ்டாவதானி சகலகலாவல்லி என்று சொல்லிக் கொள்கிறாள். இலக்கியம், வேதாந்தம், சித்தாந்தம், இயல், இசை, நாடகம், ஓவியம், மருத்துவம், கணிதம், எந்த துறையிலானாலும் சரி தன்னை வெல்லும்படியும் மன்றத்துக்கு சவால் விடுகிறார். பெண் விடும் சவாலை புறக்கணித்தல் உழவர் நிறைந்த இம்மன்றத்துக்கு இழுக்காகும். ஜெய் சக்தி. குருதேவரின் எண்ணப்படியே நடக்கட்டும். புலவர்களும் பெரியோர்களும் பெண்ணின் திறமையை சோதிக்கட்டும். நானே துவக்கி வைக்கிறேன். மாதரசே, பெண்கள் அகம்பாதிகள், தற்புகழ்ச்சி தம்பட்டங்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன், அறிந்தும் இருக்கிறேன், கண்டும் இருக்கிறேன். தாங்கள் தங்களை ஒரு அஷ்டாவதானி என்று சொல்லிக் கொள்வதும் அந்த முறையில் தானோ? அஷ்டாவதானம் என்றால் என்னவென்று தெரியுமா? முதலில் ஆண்டவன் நமக்கு கொடுத்திருக்கும் சக்திகள் அனந்தம். பார்வை, கேள்வி, முகர்தல், சுவை, உணர்தல் ஆகியவை ஐம்புலன்கள். மனித மூளை மிக சக்தி வாய்ந்தது. அதன் பல அலுவல்களில் ஞாபகம், கவனம், விவேகம், புத்தி முதலியவை விசேஷமானவை. ஐம்புலன்களையும் மூளையின் கிளைகளையும் ஒருங்கே ஊக்கிவிட்டு சோதனைக்குட்படுத்தி அந்த சோதனையில் அலுப்பு செலுத்தின்றி வெற்றி பெறுதலே அஷ்டாவதானம். ஆத்மா ஒரு சரீரத்தை விட்டு வேறொரு சரீரத்தை அடைகிறதே, அதன் தத்துவம் என்ன? சூரியன் நிலையானது. உதிப்பதும் இல்லை, நகர்வதும் இல்லை, மறைவதும் இல்லை. ஆனால் சுழலும் பூமியில் உள்ள நமக்கு அவ்வாறெல்லாம் தோன்றுகிறது. அதேபோல் பிறப்பு இறப்பற்ற ஆத்மா பிரகிருதி சம்பந்தத்தால் ஒரு சரீரத்தை விடுவது போலும் மற்றொரு சரீரத்தில் புகுவது போலும் தோன்றுகிறது. நேர்மை என்பது என்ன? எண்ணத்திற்கேற்ற வாக்கு, வாக்குக்கேற்ற செயல். மனிதனின் முதல் எதிரி சினம். எதை காத்தல் மிக மிக அவசியம்? நாவை. எம் அரசரின் சித்திரம் வரைந்து தர வேண்டுமே. மகிழ்ச்சியோடு. இம்முத்தாரத்தில் எத்தனை மணிகள்? அப்படியா? ஆரோகணம் அவரோகணம் இரண்டிலும் சதுஸ்ருதி ரிஷபம், அந்தரகாந்தாரம், பிரதிமத்திமம், சதுஸ்ருதி தெய்வதம், காக்கலி நிஷாரம் இவைகள் வரக்கூடிய கர்த்தாராகம் எது? கல்யாணி. பாடி காட்ட முடியுமா? மாலையில் முத்துக்கள் 104. இதோ அரசர் படம். தங்கள் மீது வீசப்பட்ட மலர்களின் எண்ணிக்கை 67. ஆம். இந்த மகரந்தம் எந்த மலருடையது? முல்லை மலர். ஓ, இந்த முத்துக்கள் நல்முத்தல்ல. சம்போம் காதவழி ஒரு நாழிகையில் சுமார் 20 முழம். தமிழின் சிறப்பு எதில் உள்ளது? அதன் சுவை. பள்ளத்தில் விழுந்திருக்கும் குருடரெல்லாம் விழிபெற்று பதவி கொள்வார். எதனால்? தெள்ளுற்ற தமிழமுதின் சுவை கண்டால். ஏழ்கடல் வைப்பினும் தன்மணம் வீசுவது சூழ்களி நீக்கும் தமிழ் மனம் ஒன்றே. அறிவுக்கும் ஆடைக்கும் பொது நூல். மண்ணே விண்ணுலகம் யாருக்கு? உண்மையை உணர்ந்தவர்களுக்கு. ஒன்றே ஒன்று. எது? இறைவன். 2 ஜாதி. 3 காலம். 4 மறைகள். 5 புலன். 6 சுவை. 7 ஸ்வரம். 8 திசை. 9 ரசம். 10 அறம். அறத்தில் சிறந்தது இல்லறம். இல்லறம் அல்லது நல்லறம் அன்று. இல்லறத்திற்கு ஆதாரம் காதல். காதல்.
ஆம், இயற்கையிலே எல்லாம் காதல் மயம். காதலே இயக்குகிறது ஜீவனை. காதல் குடிகொள்ளாத ஜீவன்? நீரற்ற ஆறு, நிலவற்ற வானம். காதலில் விளைவது இன்பம். இன்பத்திலும் பெரிது பேரின்பம். இன்பம் இல்லாவிட்டால் பேரின்பம் இல்லை. இன்பம் மரம், பேரின்பம் பழம், இன்பம் மலர், பேரின்பம் மனம். இன்பம் பேரின்பம் இரண்டையும் இசைத்து பாட முடியுமா? இன்பம் பேரின்பம், இன்பம் பேரின்பம், கடந்த ஞானியையும் தொடர்ந்து விளையாடும் இன்பம் பேரின்பம், கடந்த ஞானியையும் தொடர்ந்து விளையாடும் இன்பம் பேரின்பம். அன்பெனும் ஊற்றிலே அன்பெனும் ஊற்றிலே அலர்ந்திடும் மலராக, அன்பெனும் ஊற்றிலே அலர்ந்திடும் மலராக, பண்புடனே கலந்து பழகுவதே வாழ்வில் இன்பம் பேரின்பம், கடந்த ஞானியையும் தொடர்ந்து விளையாடும் இன்பம் பேரின்பம். உள்ளத்திலே இறைவன் உலவும் வழியிலே, உள்ளத்திலே
அதே சக்தி. ரகேஷா, மன்றம் கலையலாம். பழுத்த துறவையின் படுக்கை அறையில் பாவை இருக்க வேண்டியதுதான். ஆமா, கலை விழாவா காம விழாவா? நீயா? ஆம், நானேதான். மறுபடியும் எதிர்பாராத சந்திப்பு அல்லவா? இனி நான் ஏமாற மாட்டேன். நாம் வந்த காரியம் பைத்தியக்காரி. கஞ்சி தேட வந்த எனக்கு அமிர்த கலசமே எதிர்பட்டு விட்டது. ராணி லலிதாங்கின் அழகுக்கு முன் வேறு எதுவுமே நிகரில்லை. என்ன இது? அழகு பெண்களை கண்டால் ஆண்களின் லட்சியமே பறந்து விடுமா? நிச்சயமாக. தொடாத ராணியை. ராணி மீது உனக்கேன் அவ்வளவு அக்கறை? ராணி என்பதற்காக அல்ல, பெண் இனத்திற்காக. என் முன்னிலையில் ஒரு பெண்ணுக்கு அவமானம் நேர நான் விட மாட்டேன். என் உடலில் உயிர் இருக்கும் வரையிலும் போராடுவேன். அப்படியா? ராணி லலிதாங்கி, இதுவரை நீ அவளுக்கு இடைத்த அவமானத்திற்கு தகுந்த ஈடு செய். போ. மாயா, என்ன இது? நீ எப்படி இங்கு வந்தாய்? மன்னா, தாங்கள் என்னை வெறுத்து விட்டீர்கள். அது என் துரதிருஷ்டம். என்னால் பெண் இனத்தையே வெறுத்து விட்டீர்கள். அது தவறு. தங்களை அடையும் பாக்கியம் எனக்கு இல்லாவிட்டாலும் ராணி லலிதாங்கி. ராணி லலிதாங்கி எங்கே அவள்? ராணி லலிதாங்கி காந்தீபன், காப்பாற்றுங்கள். மாயா,
ராணி லலிதாங்கியை மணந்து சித்திரபுரியையும் தருதலை மன்னன் காந்தியவனை வென்று மலைநாட்டையும் அழகாபுரியோடு இணைத்து மும்முடி சூட்டிக் கொள்கிறார் சக்கரவர்த்தி அழகேசர். ஒரு குடையின் கீழ் வந்த 3 நாட்டின் மக்களின் மகிழ்ச்சியையும்